பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகின்ற இறைவார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், நான் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறேன் பிரதர், எனக்கு யார் உதவி செய்வார் என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, நான் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அதை நாம் விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டுள்ளது, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அதற்கு முன்பாக ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது சகோதர சகோதரிகளே. அது என்னவென்று பார்த்தால் யாத்திராகமம் 23:25 நீ உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர், அப்பொழுது அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே சேவிக்க கடவீர்கள், அப்பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்நிய தெய்வ வழிபாடு, விக்கிரக ஆராதனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே கற்புள்ள கன்னிகையாக நாம் பற்றி கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஏனென்று பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மணவாளனாக இருக்கின்றார், நாம் அவருக்கு மணவாட்டியாக இருக்கின்றோம். எப்படி ஒரு மணவாளன் தன் மணவாட்டியை நோக்கி அன்போடு வருவதைப் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அன்போடு அழைக்கின்றார் சகோதர சகோதரிகளே. இன்னும் நான் பார்க்கும் பொழுது இங்கே அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அதாவது ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும்போது அவருடைய அப்பமாகிய இந்த இறைவார்த்தையும் ஜீவ தண்ணீராகிய ஆவியானவரை நமக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இம்மைக்குரிய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அப்பம் தண்ணீர் உங்களுக்கு பொருளாதாரத்திலும் சரி, உங்கள் தொழிலிலும் சரி, உங்களுடைய குடும்ப சமாதானம் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்லாத ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும்போது அவருடைய அப்பமாகிய இந்த ஜீவ வசனத்தை உங்களுக்கு கொடுத்து, அவருடைய தண்ணீராகிய ஜீவ ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்து இன்று உங்களை ஆசீர்வதிக்கின்றார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற திரியேக தேவனை மாத்திரம் வணங்குவர்களாக நாம் இருந்து அவருக்கே ஆராதனை செய்பவர்களாக நாம் மாற வேண்டும். நாம் இயேசுவை நோக்கி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்போ அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தகப்பனே, உம்மை மாத்திரமே வணங்குவர்களாக இருந்து நீர் அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. நீரே பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.